நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசுவோம். சார் வணக்கம். பீகார் தேர்தலுக்கு பிறகு மத்திய பாஜக அரசின் அல்லது பாஜக கட்சியின் பார்வை தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி இருக்கிறதாக இப்போ ஊடகங்களை பேச ஆரம்பிச்சிருச்சு. எதிரணிகளை ஒன்று சேர்க்கிறது, எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பிரிந்திருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்று சேர்க்கிறது, அந்த முயற்சிகளில் ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு முயற்சிகள்லாம் நீ நடக்குமா, எப்படி இருக்குன்னு? ஆமாமா, அது முயற்சிகள் நடப்பது உண்மைதான், சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க அவர்கள் முயற்சிப்பார்கள். அந்த முயற்சிகள் தொடங்கிவிட்டன என்று தான் நான் அறிகிறேன். வெற்றி கொண்டாட்டங்களில் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு வெற்றி கொண்டாட்டங்களின் இரவு பேசும்பொழுது நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் மேற்கு வங்கம் தான் அடுத்த குறி என்றார். ஏன்னா 5 மாநிலங்கள் தேர்தலுக்கு போகின்றன அடுத்த ஏப்ரல் மே மாதம், அடுத்த 4 மாதங்களில் 4-5 மாதங்களில் தமிழகம், கேரளம், அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி. மேற்கு வங்கம் தான் அடுத்து எங்கள் குறி என்று பிரதமர் சொல்லிவிட்டார். ஆனால் அதோட அர்த்தம் தமிழகத்தை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதல்ல. தமிழ்நாட்டில் வாய்ப்பு குறைவு என்றாலும் ஒரு கடுமையான போட்டியை திமுகவுக்கு அவர்கள் ஏற்படுத்துவார்கள். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி 6 மாதங்களுக்கு முன்பு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அந்த கூட்டணியில் புதியதாக யாரும் வந்து சேரலை. கூட்டணி உள்ளே இருந்தவங்களும் ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் வெளியே போயிட்டாங்க. செங்கோட்டையன் வெளியே நீக்கப்பட்டிருக்கிறார். எப்படியாவது இவர்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஒற்றுமையை உண்டாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் என்னன்னா, இந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்றால் பிளான் பியாக அவர்கள் வைத்திருப்பதாக நான் அறிவது என்னன்னா, தனித்தனியாக இருங்க, ஆனால் எல்லாரும் என்டிஏக்குள்ளே இருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் போன்றவர்கள் தனியாக ஒரு அணியாக செயல்படலாம். அதிமுகவில் அவங்க எடப்பாடி சேர்த்துக்க மாட்டாருன்னா பிரச்சனை இல்லை, பட் என்டிஏக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். இப்போ காங்கிரஸ் பிரிஞ்சு போன திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு காலத்தில் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருந்தது. சரத்பவார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் வெளியேறினார். ஆனால் இன்னமும் மகாராஷ்டிராவிலும் வேறு சில மாநிலங்களிலும் காங்கிரஸும் சரத்பவார் என்சிபியும் கூட்டணி வைத்துத்தான் தேர்தலில் போட்டி போடுகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கணும்னு பிஜேபி முயற்சிப்பதாக நான் அறிகிறேன். உதாரணத்துக்கு 2001ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயலலிதா அதிமுகவோட கூட்டணி வைத்த பொழுது தமாக, காங்கிரஸ், இடதுசாரிகள், பாமக எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அதில் இருந்தாங்க. நேரடியாக நாங்கள் தாய் ஸ்தாபனத்தில் சேர மாட்டோம், ஆனால் எல்லாரும் ஒரு கூட்டணியில் இருப்போம். அந்த மாதிரி ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையனை எல்லாம் ஒரு தனியாக ஒரு குழுவாக கட்சியாக அங்கீகரித்து அவர்களை என்டிஏக்குள் அலையன்ஸ் பார்ட்னராக சேர்த்துக்கொள்வது. பிஜேபிக்கு ஒதுக்குற சீட்டில் அவங்களுக்கு சீட்டு. அதே மாதிரி பாமகவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் நடப்பதாக நான் அறிகிறேன். ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஒற்றுமை என்பது இந்த தேர்தலில் சாத்தியமில்லை. அதனால 2 பேருமே தனி குழுவா இயங்கட்டும். ஆனால் 2 பேரும் என்டிஏக்குள்ள இருக்கணும். அப்ரூவல் அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷன் யாரு கொடுக்குதோ அதை அக்செப்ட் பண்ணணும். அதை மீறி வெளியில போறது அனுமதிக்க கூடாதுன்ற முயற்சிகள்ல அமித்ஷா இறங்கி இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அதே மாதிரி தேமுதிகவை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி இது 2019 இருந்த என்டிஏ அலையன்ஸ் உண்டாக்குறது. டிடிவி தினகரன் மட்டும் அதுல இல்லாம இருந்தார். இந்த மாதிரி டிடிவியையும் உள்ள கொண்டு வருது. மறுபடியும் சொல்றேன், ஏடிஎம்கேக்குள்ள அல்ல, என்டிஏக்குள்ள. அந்த அலையன்ஸ் 2019 மக்களவைத் தேர்தலில் இருந்த அலையன்ஸ் ஒன்றுபட்ட அதிமுக, டிடிவி சேர்த்து கூட்டணி, பாமக, தேமுதிக, பாஜக, இப்போ கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம், பாரிவேந்தர், ஜி.கே. வாசன் தமிழ் மாநில கட்சி, அப்புறம் ஏசி சண்முகம், இந்த ஜான் பாண்டியன், இந்த மாதிரி இந்த 2019 அலையன்ஸை திரும்ப கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்குது என்று தான் நான் அறிகிறேன். ஒரு ஜாயிண்ட் ஃப்ரண்ட், ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். அந்த எந்த அளவு வெற்றி பெறும் இல்ல, ஒன்னும் புரியல. இந்த எதிரணியை வலுவாக கட்டமைக்க வேண்டிய கடமை பாஜகவுக்கு என்ன? எப்படியும் பாஜகவால இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. நம்ம கட்சி சார்ந்து சொல்லனாலும் ப்ராக்டிக்கலா தான் உண்மை. என்ன அக்கறை பாஜகவுக்கு? ஏன் இதை எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டார்? இந்த நெருக்கடி ஏன் பிஜேபிக்கு வந்ததுன்றீங்க? இது வரதால அவங்களுக்கு என்ன லாபம்ன்றீங்க? புரிஞ்சுக்கோங்க. அதிமுக ஒருவேளை நான் சொல்ற இந்த கூட்டணி அமைந்து ஒருவேளை அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினால் வரப்போற ஆட்சி அதிமுக ஆட்சியாக இருக்காது, பாஜக ஆட்சியாக இருக்கும். மறைமுகமாகவும் நேரடியாக சாத்தியம். அதிகாரத்திலே பங்கு பெறலாம். பழைய கதையெல்லாம் நடக்காது. எந்த எல்லைக்கும் எடப்பாடி போவார் பிஜேபி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. இன்னொரு தடவை அதிமுக ஆட்சி வந்ததுன்னா அது 2016, 17, 21 இருந்த அதிமுக ஆட்சியா இருக்காதுங்க, அது பாஜக ஆட்சியா இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு தூரம் அவங்க மெனக்கடுறது அதிமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டு போறது இல்லை. அவங்களுக்கு என்னன்னு பார்ப்பாங்க.
இல்ல அப்படி எடப்பாடி பழனிசாமி உடன்பட்டவராக தெரியவில்லை. டிடி விதிநகரன் முடியாதுன்னாரு, முடியல. யார் சொன்னா? 2021 அப்ப கதை வேற. அமித்ஷாவே கேட்டாரு. 21 வேற 26 வேற. இப்பயுமே அனுப்பிட்டாரு சார். கேக்குறேங்க, இன்னைக்கு அவ்வளவு வீரவசனம் பேசின எடப்பாடி ஏங்க போய் பிஜேபியோட கூட்டணியில சேர்ந்தாரு? 2025 இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார், 26, 31, 36, 41 இல்ல 46 வந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை சொன்னாரா? சொல்லியா? 2 மாசம் 2 மாசத்துல போய் அமித்ஷா பக்கத்துல உட்காந்து என்டிஏக்குள்ள போனார். இன்னைக்கு ஒரே ஒன்று தாங்க குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அதிமுக இருக்கவங்களுக்கு. திமுக வீட்டுக்கு அனுப்பணும், எந்த தியாகத்துக்கும் தயார், எந்த காம்ப்ரமைஸுக்கும் தயார். ஆர்பி உதயகுமாரா, ராஜேந்திர பாலாஜி யாரோ ஒருத்தர், பவன் கல்யாண் மாடலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், விஜய் எங்கள் கட்சிக்கு வர வேண்டும்னாரு. சொன்னாரா? ஆர்பி உதயகுமார். அது என்னங்க பவன் கல்யாணம் உதாரணம் மாடல்? துணை முதலமைச்சர் என்னங்க? ஆட்சியில் இதோட வேற என்ன ஆகணும்? எந்த எல்லைக்கும் பாஜக அதிமுக போக தயார் இல்ல. இது வரைக்கும் ஒரு கெத்தா இருந்த கட்சி அப்படி போனா அந்த பிக்சர் நொறுங்கிடும்ல. கெத்தோ டேஷோ திமுகவை வீழ்த்தணும். 5 வருஷமா அதிகாரம் கையில் இல்லை. 3 தேர்தலில் படுதோல்வி. ஜெயலலிதா செத்ததுலேருந்து தோல்வி தோல்வி தோல்வி. 26லையும் தோத்தா சங்கு தான், மூடிட்டு போக வேண்டியதான் கிடையாது. எந்த எல்லைக்கும் அவர்கள் தயார். பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சிலாம் அவங்களுக்கு கிடையாது. கூட்டணி வைக்கும்போது ஆட்சியில் பங்கு கொடுக்கல, உங்களுக்கு கசுக்குதா? பவன் கல்யாண் மாடல்னு பேசின பிறகு அதை கண்டிச்சு எடப்பாடி அறிக்கை விட்டுருக்கணும்ல, விட்டாரா? அதிமுகவுக்கு நல்லதா அது? இந்த பாருங்க, நல்லது கேட்டதெல்லாம் நீங்களும் நானும் ஏங்க பேசணும்? எப்ப பார்த்தாலும் அந்த கேள்வியை கேட்குறீங்க. அது நல்லதானே? நமக்கு அக்கறை செலுத்த வேண்டிய என்ன பெரிய அக்கறை உங்களுக்கு? நான் அப்ப அதிமுகன்னு சொல்லிட்டு வந்து உட்காருங்க. நீங்க பத்திரிகையாளர்னு வராதிங்க சார். எல்லா எல்லாம் நல்லது கேட்டதெல்லாம் நீங்க எங்க பேசுறீங்க? அவங்க எப்படி யோசிக்கிறாங்க நான் சொல்றேன். மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இப்போ உடனே அடுத்த கேள்வி அவங்க கேட்பான், திமுக மட்டும் நல்லதானே? அதுக்கு நீ என்ன பதில் சொன்னாலும் நீ பத்திரிகையாளர்ன்ற கேள்வி வரும். எப்படி இருக்கிறது என்றுதான் நான் பேச வேண்டும். நல்லது கெட்டதுன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். பிஜேபியோட போயிட்டான், போன பிறகு முடிஞ்சு போச்சுக்குது. அதுக்கு மேல அதுல என்ன பரிமையாளர்கள் பொழிப்புரை எழுதுறது ஏதாவது இருக்கான்னு? அவங்களுக்கு எதிரி திமுகங்க. அந்த திமுக வீழ்த்துறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. இல்ல, இந்த முறை எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு இந்த அணிகளை எல்லாம் ஒன்று சேர்க்க? அவருக்கு வேற வழி இல்லை. பீகார் மறுத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, பீகார் தேர்தல் வெற்றி தமிழ்நாடு அரசியல்ல பாஜகவின் கைகளை ஓங்க செய்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளை வளைத்து போடுவதில் எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்று அவர்கள் பிஜேபி பக்கம் வரணும், இல்லைன்னா அதற்கான விலையை கொடுக்கணும். தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடிக்கு எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பாஜக எடுக்க போகிற முயற்சிகளுக்கு பெரிய அளவில் கட்டையை போட முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால அவர் ஒன்றும் பெருசாக இதை எதிர்க்க மாட்டார். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அந்த வேலைகள் துவங்கி விட்டதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஆக்சுவலா பீகார் தேர்தலோட பாதிப்பு பாஜக அதிமுக கூட்டணியில தான், திமுக கூட்டணியில கிடையாது, எதுவும் கிடையாது. செங்கோட்டையன் வெளிப்படையா அறிவிச்சாரு, பாஜக சொன்னாங்க, இது மாதிரிலாம் சொன்னாங்க, அதைத்தான் நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவரே போயிட்டு தேர்தல் ஆணையத்துல நீதிமன்றத்துல எல்லாம் முறையிட ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையாவே செங்கோட்டையின் முன்னாடி பாஜக இருக்கா இல்லைங்களா? எத்தனை நீதிமன்றங்களுக்கு போனாலும், எத்தனை தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் செங்கோட்டையன் தோற்று போவார். ஓபிஎஸ் செஞ்ச தவிர அதை செய்கிறார். இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இதற்கு அரசியல் தீர்வு தான் காணப்பட வேண்டும். நீதித்துறையின் தீர்வு இதற்கு கிடைக்காது, கிடைத்தாலும் ஒட்டாது. இன்னொரு ஓபிஎஸ்ஸாக செங்கோட்டையன் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனையை அவர் அரசியல் ரீதியாக மட்டுமே கையாள வேண்டும். எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் அவர் தோற்று போவார். அவருக்கு பின்னால பாஜக இருக்கானா? இருந்தது. இனிமே இருக்குமா? தெரியாது. ஆனா கண்டிப்பா எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. பெரிய அளவில் எடப்பாடி கட்டையை கொடுப்பாரே, ஆனால் நிச்சயமாக அதனை பாஜக அனுமதிக்காது என்றுதான் நான் பார்க்கிறேன். எடப்பாடியும் இறங்கி வருவார் என்றுதான் தோன்றுகிறது. ஏன்னா பீகார் தேர்தல் முடிவுகள் பிஜேபியின் கைகளை ஓங்க செய்திருக்கிறது. பீகார்ல தோத்து போயிருந்தா பிஜேபிக்கு எதிராக எடப்பாடி ஏதாவது காய்களை நகர்த்தியிருக்கலாம். இனிமேல் நகர்த்த வாய்ப்பே இல்லை. அவர் தேர்தல் முடிவுகள் வந்த 4 மணி நேரத்தில் மோடிக்கு வாழ்த்து சொன்னார். கவனியங்கள், நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து சொல்லவில்லை, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வாழ்த்து சொன்னார். இப்போ காத்து எந்த பக்கம் அடிக்குதுன்றது அவருக்கும் நன்றாக தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு ஒரு வேளை ஒத்துக்கிட்டார். சரி, இப்போ மற்ற மாநிலத்தில் இருக்குன்னா அது வேற, பாமக இருக்கிறது கூட, இது அதிகார போட்டி இருக்குல்ல, இதுல பெரிய இடியாப்ப சிக்கல் இருக்கு. என்ன பெரிய இடியாப்ப சிக்கல்? ஓபிஎஸ் முதலமைச்சராக எடப்பாடியை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று ஓபிஎஸ் இருந்து ஒரு வாக்குறுதி வாங்கப்படும். ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளதான் வராரு. அதிகார மறுபடியும் சொல்ற ஒரு அதிமுகக்குள்ள போல, என்டிஏக்குள்ள வராரு.
வெளியில போய் ஆல்ரெடி மதிக்கலன்ட்டு போயிட்டாரு சார். ஏங்க இந்த பழைய கதையெல்லாம் இழுக்காதீங்க. எவ்வளவோ விமர்சனம் செய்து கொண்டு கூட்டணி என்று வந்தவர்கள் உண்டு. சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரி, அவங்களுக்கு இந்திய அரசியல் என்ன வேலைன்னு சொன்ன சரத் பவார் அதே காங்கிரஸோட இன்னைக்கு 25 வருஷமா கூட்டணியில் இருக்காரு. 10 ஆண்டுகள் சோனியாவை தலைமையிலான அரசை அவர் அங்கம் வகித்தார். மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது சோனியா காந்தியின் வெளிநாட்டு பிறப்புரிமையை கேள்வி கேட்டுட்டு காங்கிரஸ்ல இருந்து 99ஆம் ஆண்டு வெளியே போன சரத் பவார் 2014 யூபிஏல மந்திரியாக இருந்தார். ஆகவே இதெல்லாம் அரசியல்ல ரொம்ப சாதாரணமான விஷயம். அது பழசெல்லாம் நீங்க நோண்டிக்கணும். அன்னைக்கு இப்படி பேசினா, முந்தா நாள் இப்படி பேசினா, அதுக்கு முதல் நாள் அண்ணன்லாம் இப்படிலாம் பேசினான்றதெல்லாம் கதைக்கு உதவாத பேச்சு. பிஜேபி இப்படி ஒரு முயற்சி எடுக்குது அப்படின்றப்ப அப்படியும் விஜய் இல்லாம வெற்றி இல்லை அப்படின்ற மாதிரி சிலர் பேசுறாங்க. ஏன்னா விஜய் ஓட்ட பிரிக்கிறாரு. இப்படி பிரிக்கிறப்ப திமுகவின் வெற்றி இலகு. இது கண்டிப்பா பிக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். விஜய் குறித்த என்ன ஒரு நிலைப்பாடு? இப்பொழுது இருக்க சூழலில் விஜய் தனியாகத்தான் நிற்பார் என்று எனக்கு தெரிகிறது. இப்பொழுது இருக்க சூழ்நிலை. பட் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தரப்பு பாஜகவினர் சொல்லுவது அதற்கு எந்த அளவு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்று தெரியவில்லை. ஜனநாயகன் படம் ஜனவரியில் வெளியில் வருகிறது. அதற்கு பிறகு பிப்ரவரி வாக்கில் ஒரு சின்ன விண்டோ இருக்குது. விஜய் இந்த பக்கம் வருவதற்குன்றாங்க. எனக்கு என்னமோ அது பெரிய அளவில் சாத்தியப்படும் என்று தோன்றவில்லை. இல்ல, விஜய் அவர்கள் காங்கிரஸை குறிவைத்திருப்பதாகவும் மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசினாரு, இப்படி எல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி ஓடுது. ஆல் இந்தியா லெவல்ல காங்கிரசினுடைய பலவீனத்தை பார்த்து திமுகவும் காங்கிரசினுடைய அந்த மதிப்பீட்டை குறைத்து வருவதாகவும் சொல்றாங்க. இதுல எதுவும் இல்ல, இதற்கு வாய்ப்பே இல்லை. காங்கிரஸை திமுக இழக்காது, திமுகவை காங்கிரஸ் இழக்காது. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் 234 தொகுதிகளிலும் 0. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக அதிகபட்சம் ஒரு 70 சீட்டு ஜெயிக்கும். இன்னைக்கு நம்முடைய செல்வ பெருந்தகை சொன்ன மாதிரி 1000 லிட்டர் இருக்குன்னா 900 லிட்டர் திமுகனா 100 லிட்டர் காங்கிரஸ். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது, திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஜெயிக்கும். இந்த விஜய் ஃபேக்டர்லாம் திமுகவிடம் பேரம் பேசுவதற்காக காங்கிரஸ் கையாளக்கூடிய யுக்திகள். திமுகவை கைவிட்டுட்டு விஜயோட கண்டிப்பா காங்கிரஸ் போகாது. பிஜேபி ஒரு பெரிய கூட்டணியே கட்டமைக்குதுன்னு வைங்களேன். பிரிஞ்சு போனா அணியை ஒண்ணு சேர்த்துட்டாங்க. பாமக வந்துருச்சு, தேமுதிக வந்துருச்சு, எல்லாம் வலுவா இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி ஆட்சியை பிடிக்க முடியுமா? டஃப் ஆயிடும், போட்டி டஃப் ஆயிடும். நான் சொல்றது ஒன்றுபட்ட அண்ணா திமுக. இப்ப நான் சொன்னவங்களெல்லாம் மறுபடியும் சொல்றேன், என்டிஏக்குள்ள கூட்டு வரணும். இந்த 2019 அலையன்ஸ் அதில் இல்லாத ஒரே ஆளு டிடிவி, அவரை என்டிஏக்குள்ள கூட்டு வரணும். அதாவது சீட் ஷேரிங். அதிமுக நிற்கிற இடத்துல இந்த ஓபிஎஸ் டீம் நிற்காது, இவங்க நிற்கிற இடத்துல அவங்க நிற்க மாட்டாங்க. தட்ஸ் கால்ட் அலையன்ஸ். அப்படி ஒரு ஃபைட் 4 முனை போட்டி மிகப்பெரிய இழுபறியில் நிற்கும். ஏன்னா விஜய் ஓட்ட பிரிப்பாருன்னா என்ன, அடுத்த 4 மாதங்கள் அது என்ன போகுதுன்னு தெரியல. திமுக அட்வான்டேஜ் நான் மறுக்கல. பட் ஒன்றுபட்ட அண்ணா திமுக இப்போ நான் சொன்ன அந்த 2019 அலையன்ஸ் தான் போட்டி கடுமையாக இருக்கும். மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகரலாம். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டுதான் அண்ணாமலையை நீக்கினதா சொன்னாங்க. அவர் கண்டிஷன் போட்டு கூட்டணி வச்சாங்க. இன்னுமே எடப்பாடி பழனிசாமி சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் அனுசரிச்சு போகிற நிலைமையில பிஜேபி இருக்கு. அப்படிலாம் இல்லை, கிவ் அண்ட் டேக் இருக்கும். தன் பலவீனம் எடப்பாடிக்கு தெரியும், பிஜேபிக்கும் தங்கள் பலவீனம் தெரியும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தேர்தலை சந்திப்பார்கள். நிதிஷ்குமார் தலைமையில் சந்தித்தது மாதிரி எடப்பாடியும் இறங்கி வருவார். பிஜேபியும் எடப்பாடியோட தலைமையை ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாங்க. அப்படிதான் ஒரு கிவ் அண்ட் டேக்ல தான் அந்த அலையன்ஸ் போகும் தான் நான் கேள்விப்படுகிறேன். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதை தேர்தலுக்கு முன்னால சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் நிச்சயமாக அது கூட்டணி அரசாகத்தான் அமையும். மறைமுகமா பேசி வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. மறைமுகமான அந்த வாக்குறுதி கொடுக்கப்படும். பிஜேபியோட பங்களிப்புடன் தான் அடுத்த ஆட்சி அமையும். ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக அது கூட்டணி ஆட்சி, பிஜேபியையும் உள்ளடக்கிய கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். ஆனால் அது கூட்டணி ஆட்சி என்ற வாக்குறுதியை, அந்த சொல்லாடலை, அந்த இஷ்யூவை தேர்தல் நேரத்தில் பேச மாட்டாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் பேசுவாங்க. ஜெயிச்சா கண்டிப்பா பிஜேபி கவர்மெண்ட். அப்ப செங்கோட்டையன் போட்டிருக்க அந்த வழக்குக்கோ ஓபிஎஸ் வழக்குக்கோ தேர்தல் சமயத்துல எந்த ஒரு நிவாரணமுமே இருக்காது. 0. இது பொலிட்டிக்கல் இஷ்யூ. இதுல ஜுடிஷியல் சொல்யூஷனுக்கு இடமே கிடையாது. இல்ல, இதுக்கு முன்னாடி பிஜேபி எப்படி விளையாண்டு இருக்கு அப்படின்றத நிறைய பிஜேபி எந்த விளையாட்டையும் விளையாட மாட்டார்கள். தேர்தல் நேரங்கள் இதெல்லாம் அடிப்படையில் அரசியல் விஷயம். குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் ஓபிஎஸ் செய்த தவறு தான் இன்னைக்கு நடுத்தரில் அவர் நிற்கிறாரு. அவரை பின்பற்றினால் செங்கோட்டையனுக்கும் அந்த கதி தான் வரும். நீ எத்தனை வழக்கு போட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. பிஜேபி உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும் இது அடிப்படையில் அரசியல் பிரச்சனை. இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சாலும் நீடிக்காது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். ஒன்றுபட்ட அதிமுக என்டிஏ அலையன்ஸ் உருவாவதற்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரையில் பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரகாசமாக இருக்கின்றன. ஏன்னா பெரிய அளவில் முரண்டு பிடித்த எடப்பாடி பழனிசாமி இன்று இறங்கி வந்திருக்கிறார் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். அவருக்கு உரியதை பிஜேபி கொடுக்கும். பிஜேபி கேட்பதை அவரும் ஒப்புக்கொள்வார் என்றுதான் எனக்கு தகவல்கள் வருகின்றன. டிடிவி தினகரன் ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காரு கொஞ்ச நாளா தமிழக வெற்றி கழகத்தை.
ஆனால் தமிழக வெற்றி கழகம் டிடிவி தினகரன் பெயரை கூட சொல்லவில்லை. அதை தான் நீங்க பார்க்கணும். டிடிவி புகழ்றது நியூஸ் இல்லை. இவ்வளவு புகழ்ந்தும் அங்கிருந்து எந்த ஒரு விதமான எதிர்வினையும் வராதுதான். தமிழக வெற்றி கழகம் கெத்து காட்டுறாங்களா? நாங்க யாரை சூஸ் பண்றோம் அப்படின்றது அவங்க கூட்டணிக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கல யாரையும். அவங்க யாரையுமே கூப்பிடலையா? கூட்டணி பத்திலாம் அவங்க எதுவுமே என்ன நம்பிக்கை சார் இது? அது அவங்கள போய் கேளுங்க. நல்ல கேள்வி. நீங்க கேட்க வேண்டியது அவங்கள. என்ன ஏன் கேட்குறீங்க? அவங்க எப்படி இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். டிடிவி தினகரன் 10 தடவையாவது சொல்லியிருப்பாரு விஜயை பத்தி. விஜயப்போட பேரை கூட வந்து தாவேக்காரர்கள், விஜய் யாரை பத்தியும் பேச மாட்டாரு. அந்த கட்சியில இருக்க ஆதவர்ஜனாவோ நிர்மல் குமாரோ யாருமே பேசலையே. யாரையுமே அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்க கூப்பிடவும் இல்லை. மற்றவங்க தான் முண்டி அடிச்சுட்டு போய் அங்கே நிற்கிறாங்க. யாரையுமே எதிர்பார்க்கல. அவங்க யாரையுமே எதிர்பார்க்கல. கூட்டணி வேணாம், தனியா நிக்கலாம். வேணாம், நாங்க தனியா நிற்கிறோம், விஜய் தான் முதலமைச்சர், தெளிவா சொல்லிட்டாங்க. சார் அது ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகாது. அங்க போய் கேளுங்க, என்ன கேட்காதீங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அது ஜெயிக்குமா தோக்குமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்ல ஒரு வியூகம் வேற ஏதாவது யூகம் வச்சிருக்காங்கன்னு புலப்படுதா? அது அங்க போய் கேளுங்க. கேட்க வேண்டியது அங்க, என்ன கிடையாது. விஜய் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு இன்னமும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அது முட்டாள்தனமான பேச்சு, வாய்ப்பே கிடையாது. அதிமுக திமுக என்று வந்துதான் களம் நிற்கும். இறுதியில் ஒன்றுபட்ட அதிமுக வரும்பொழுது, என்டிஏ பலமடையும் பொழுது, நாள் நெருங்க நெருங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், அதிமுகவை உள்ளடக்கிய என்டிஏக்கும் தான் போட்டி என்று முடியும். விஜய் இப்ப இருக்கிறது அடுத்த 3-4 மாசங்களுக்கு அவரால் கடைசி நேரத்தில் களம் திமுக அதிமுக என்று மட்டுமே விரியும். எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த கேள்வி எப்படி கொஞ்சம் நுணுக்கமா கேட்கிறேன். விஜய்க்கு களம் சாதகமாக அமையவில்லைன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லது விஜய் களத்தை மிஸ் பண்ணி விட்டார்னு புரிஞ்சுக்கலாம்? மிஸ் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான். முதல் தேர்தலில் நீ ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ரியாலிட்டி தான். ரியாலிட்டி தான். ஆனானப்பட்ட ஜெயலலிதா எவ்வளோ பெரிய தலைவர் அந்த அம்மா. 10 கட்சியை கூட்டணி சேர்த்து தான் திமுக வீழ்த்தினாங்க. கலைஞர் எவ்வளோ பெரிய ராஜதந்திரி. 10 கட்சியை கூட்டு சேர்த்து தான் அவர் ஜெயலலிதா வீழ்த்தினார். அன்னைக்கு ஒரு பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு தனியா வந்து திமுக வீழ்த்திடுவாரா? நாங்க அது எவ்வளவு பெரிய கட்சி, அது 1000 தப்பு பண்ணிட்டோம். அது எவ்வளவு பெரிய கட்சி. இன்னைக்கு அவங்களோட நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி கட்சிகள் பலமா இருக்குது, மீடியா இருக்குது, பணம் இருக்குது, எல்லா தில்லலங்கடி வேலையும் பண்ணுவாங்க, மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குது. அரசியல்ல வந்து 1.5 வருஷத்துல ஸ்ட்ரைட்டா அப்படியே சிஎம் ஆயிடுங்களா? பிரசாந்த் கிஷோரை நக்கல் பண்றீங்களே, 2 வருஷமா பிரசாந்த் கிஷோரோட காலடி படாத மண்ணு கிடையாது பீகார்ல. பீகாரோட எல்லா கிராமங்களுக்கும் அவர் போயிட்டு இருக்காரு. விஜய் எங்க போனாரு? நாங்க எங்க போனார்? நாள் நெருங்க நெருங்க திமுக அதிமுக என்று மட்டுமே களம் விரியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் எல்லாம் பெண்ணுக்கு தள்ளப்படுவார்கள். திமுகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு, பாசிட்டிவான வேவ் இருக்குன்னு பேசுறோம். நடுவில் நம்ம ரொம்ப நாள் நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம். திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், மக்களுடைய கொதிப்பு நிறைய பேசியிருக்கோம். எதுவுமே இப்ப வெளிப்படலையா? 4 மாசம் இருக்கு எலெக்ஷன். இந்த 4 மாசம் அவங்க உஷாரா இருக்கணும். நான் ஒப்புக்கொள்கிறேன். they have to pull up their socks. ஆங்கிலத்துல சொல்லணும். சட்டம் ஒழுங்கு பெரிய சிக்கலை அரசுக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னமும் அந்த கொதிப்பு இருக்கா? கொதிப்பு இருக்கு. ஆனா நாள் நெருங்கும் பொழுது ஆட்சியை மாற்றக்கூடிய அளவுக்கு அது கொதிப்பா மாறுமானா இன்றைய சூழல்ல அதற்கு பதில் கடினம். இன்னும் 4 மாசம் இருக்கு. நீங்க கேட்கறது நல்ல கேள்வி. என்ன காரணம்? எதிர்கட்சிகளுடைய பலவீனமா? மேபி எதிர்கட்சிகளோட பலவீனம். 2வது வந்து நலத்திட்ட உதவிகள், பெரிய ஸ்கீம் ஏதாவது வந்து, நான் மறுபடியும் சொல்றேங்க, ஒரு பெரிய கேஷ் பெனிஃபிட் ஸ்கீம் பெருசா ஏதாவது போச்சுன்னா எல்லாமே மாறும். பிளஸ் அது மட்டும் பத்தாது, நிச்சயமா அவங்க சட்டம் ஒழுங்குல கவனம் செலுத்தணும். சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சிக்கலாயிட்டு அதையும் செய்தார்களே. ஆனால் காம்பினேஷன் எல்லாம் சேரணும். சட்டம் ஒழுங்கையும் சரிப்படுத்தணும், கட்சிக்காரன் அராஜகத்தை குறைக்கணும், கீழ்மட்ட ஊழலை வந்து குறைஞ்சபட்சம் தடுக்கக்கூடிய அளவுக்கு தடுக்கணும். ப்ளஸ் ஒரு பெரிய அளவில் கேஷ் டிரான்ஸ்ஃபர் நடந்ததுன்னா வெற்றி வாய்ப்பு உறுதி. ஆனால் வெறும் கேஷ் டிரான்ஸ்ஃபரை பண்ணிட்டு கீழே சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படாமல், லஞ்சத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்தாங்கன்னா கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியும் தோற்றுவோம். நம்ம கலைஞர் அவர்கள் காலத்துல, ஜெயலலிதா அவர்கள் காலத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சி பலத்தை கடந்து இந்த தலைவருக்குன்ற ஒரு மாஸ் இருக்கும். இப்போ மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக ஒரு தலைவராக நிறுத்தி, எடப்பாடி பழனிசாமி பார்க்க முடியுது. அங்க ஒரு நம்பிக்கை வருதா தலைமை மேல? அது தேர்தல் நேரத்தில் தாங்க தெரியும். அது ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு விரிஞ்சிடும். அது கலைஞரா ஜெயலலிதாவான்னு வெறியறதை விட திமுகவா அதிமுகன்னு வெறியறது தான் கடந்த காலங்களில். இத்தனை காலத்துல அப்படிதான் நடந்திருக்கா? அப்படிதான் நடந்திருக்கு. தலைவருக்குன்ற ஒரு தலைவருக்கு ஒரு சாம் இருந்ததுங்க, அது நான் மறுக்கல. பட் இன்னைக்கு ஒருத்தரோட ஒருத்தர் நீங்க ஒப்பிடவே முடியாது. கலைஞரோட ஸ்டாலினையும் ஜெயலலிதாவோட எடப்பாடியும் ஒப்பிட முடியாது. கட்சிகளுக்கான செல்வாக்குகள் தான் ரொம்ப முக்கியம். ஆகவே அவர் இன்னும் 4 மாசம் இருக்கு. அவர் என்ன பேச போறாரு, என்ன திட்டங்களை எடப்பாடி அறிவிக்க போறாரு, ஸ்டாலின் என்ன அறிவிக்க போறாருன்றதை பொறுத்து நீங்கள் திமுக அதிமுகன்னு புரிஞ்சுக்கோங்க. எடப்பாடி ஸ்டாலின் தனி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து புரிந்து கொள்வது என்ன பொறுத்தவரையில தவறான. சரி, அப்படியே நான் கேட்கிறேன். நிறைய பேர் இப்ப சமீப காலங்களில் திமுக பக்கம் நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அதிமுக அதே செல்வாக்குடன் இல்ல. ஏன்னா கடந்த தேர்தலில் பார்க்குற தொடர்ந்து சரிவிலே தான் வந்திருக்கு. அதிமுக இப்ப இருக்கிற நிலைமையில அது ஒரு வலுவான அணியை கட்டமைச்சு ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்கும். பிஜேபியோட முயற்சிகள் 19 என்டிஏ அலையன்ஸை ரீசெலக்ட் பண்ணாங்கன்னா
போட்டி கடுமையாக நிறைய விஷயங்களை நன்றி பகிர்ந்து மார்ஷல்.